Hi friends, welcome to Rainbow Civil Service Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற lesson What is History? 6th standard first termல இருக்கக்கூடிய first lesson தான் What is History. இந்த lesson தான் பார்க்க போறோம். So the term history has been derived from the Greek word historia, which means learning by enquiry. ஸோ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற வேர்ட் வந்து எதுலேருந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா ஹிஸ்டோரியா அப்படிங்கிற ஒரு க்ரீக் வேர்ட்லேருந்து தான் டிரைவ் ஆயிருக்கு, விச் மீன்ஸ் லேர்னிங் பை என்கொயரி. ஸோ தென் நியூமிஸ்மேட்டிக்ஸ் மீன்ஸ் த ஸ்டடி ஆஃப் காயின்ஸ். ஸோ ஹிஸ்ட்ரியில் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வி ஹாவ் டு ஸ்டடி பை மீன்ஸ் ஆஃப் என்கொயரி. ஸோ ஸ்டடி ஆஃப் காயின்ஸ் இஸ் கால்டு நியூமிஸ்மேட்டிக்ஸ் and the study of inscriptions called epigraphy. So inscriptions படிக்கிறது epigraphy அப்படின்னு சொல்லப்படுது. Then the period between the use of first stone tools and the invention of writing system is prehistory. So historical period வந்து நம்ம prehistory அப்புறம் historical period, அதாவது ancient, medieval, modern times அப்படின்னு பிரிப்போம். இந்த prehistory time அப்படின்னா எந்த டைம் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா it's a period between the use of first stone tools and the invention of writing system. அதாவது அந்த ஸ்டோன் டூல்ஸை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண நாளிலிருந்து தென் ஃபர்தராக ரைட்டிங் எழுத படிக்க தெரிஞ்சுக்க ஆரம்பித்த நாட்களுக்கு இடைப்பட்ட காலத்தை தான் வந்து நம்ம ப்ரீ ஹிஸ்ட்ரி பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஆஸ்பெக்டில் ஒவ்வொரு பர்சனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய சோர்சஸ் இருக்கும். அதை வந்து பேசிக்காக நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் லிட்ரரி சோர்சஸ். ஸோ ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸை ஃபர்தராக நம்ம பிரித்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு காயின்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், அடுத்து மொனோமெண்ட்ஸ் அண்ட் அடுத்து ஆர்டிஃபேக்ட்ஸ். ஸோ காயின்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு மன்னர்களோட காலகட்டங்கள்லையும் நிறைய காயின்ஸ் விட்டுருந்துருப்பாங்க. அந்த காயின்ஸ் மூலமாக அதில் இருக்கக்கூடிய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் மூலமாக நம்ம அவங்களோட காலகட்டத்தை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அடுத்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எழுதியிருந்திருப்பாங்க இல்லையா, அதான் வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ராக் எடிக்ட்ஸ், டெம்பிள் வால் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அண்டு மெட்டல் பில்லர் அண்ட் மொனோமெண்ட்ஸ். ஸோ மொனோமெண்ட்ஸ் அப்படின்னா அந்த காலகட்டங்களில் கட்டின பெரிய பெரிய கட்டிடங்கள் தான் வந்துட்டு மொனோமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பேலஸ். ஸோ பேலஸஸ்க்கு திருமலை நாயக்கர் மஹால் வந்து ஒரு எக்ஸாம்பிள், அண்டு ஃபோர்ட்டு. ஸோ ஃபோர்ட்டுக்கு வெள்ளூர் ஃபோர்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள், அண்ட் டெம்பிள்ஸ்க்கு வந்து தஞ்சாவூர் டெம்பிள், தஞ்சை பெரிய கோயில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது. தென் ஸ்டூப்பா. ஸ்டூப்பா அப்படின்னா சாஞ்சி ஸ்டூப்பா வந்து அசோகர் காலகட்டத்தில் கட்டின ஒரு ஸ்டூப்பா. அடுத்து மொனாஸ்ட்ரி. ஸோ மொனாஸ்ட்ரிங்கிறது வந்துக்கு எக்ஸாம்பிள் வந்து தபாங். அண்ட் ஆர்டிஃபேக்ட்ஸ். ஸோ ஆர்டிஃபேக்ட்ஸ் தான் என்னென்ன பொருட்கள்லாம் யூஸ் பண்ணாங்க அந்த காலத்தில், ஆர்ட் ரிலேட்டடாக, அதாவது கலை நயமான பொருட்கள் என்னென்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாட்ரிஸ், நெக்ஸ்ட் டாய்ஸ், டூல்ஸ் அண்டு ஆர்னமெண்ட்ஸ். இது எல்லாமே வந்துட்டு அந்த காலகட்டங்களில், அதாவது ஹிஸ்டாரிக்கல் ஆஸ்பெக்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு நம்ம அதோட காலத்தை வரையறை செய்து அந்த காலகட்டங்களில் மக்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்து லிட்ரரி சோர்சஸ். ஸோ இதில் ரெண்டு விதமாக லிட்ரரி சோர்சஸ் பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செக்குலர் லிட்ரேச்சர் அண்ட் அனதர் ஒன் வந்து ரிலீஜியஸ் லிட்ரேச்சர். இந்த செக்குலராக இருக்கக்கூடிய லிட்ரேச்சர்ஸ் எது அப்படின்னு பார்ப்போம். ஸோ எபிக்ஸ் அண்டு போயம்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் பை ஃபாரின் ட்ராவலர்ஸ் அண்ட் ஒர்க்ஸ் பை இந்தியன் ஆத்தர். ஸோ ஒரு சிலதெல்லாம் வந்துட்டு பார்த்தோன்னா திருக்குறள் இருக்கு இல்லைங்களா, திருக்குறள் வந்துட்டு ஒரு செக்குலர் லிட்ரேச்சர் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமே இல்லை. எல்லா மதத்தவர்களுக்கும் எல்லா இனத்தவர்களுக்கும் பொதுவான கருத்தை சொல்லக்கூடியதாக திருக்குறள் அமைஞ்சிருக்கும். அடுத்து ஃபோக் சாங்ஸ் அண்டு பலாட்ஸ். ஸோ ஃபோக் சாங்ஸ்மே வந்துட்டு ஒரு செக்குலர் லிட்ரேச்சர் தான். தென் ரிலீஜியஸ் லிட்ரேச்சரை ஃபர்தராக ரெண்டாக பிரிக்கும். ஒன்று வந்துட்டு எபிக்ஸ், ஒன்று வந்து டிவோஷனல் லிட்ரேச்சர். ஸோ எபிக்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ராமாயணா, மகாபாரதம் அண்ட் மணிமேகலை இதெல்லாம் வந்து எபிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் டிவோஷனல் லிட்ரேச்சர் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு சாமியை வந்து மீன் பண்ணி இருக்கக்கூடிய லிட்ரேச்சர். எக்ஸாம்பிள் தேவாரம் அண்ட் 4000 திவ்ய பிரபந்தம் அண்டு திருவாசகம், இதெல்லாம் வந்து டிவோஷனல் லிட்ரேச்சர். ஸோ இதை வச்சுமே வந்து அந்த காலகட்டத்தில் இருந்த மன்னர்களோட வாழ்க்கை வரலாறு, மக்களோட வரலாறை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இங்கே ஒரு மன்னரை பற்றி பார்க்க போகிறோம். ஹிஸ்டாரிக்கல் ஆஸ்பெக்டில் எப்படி அவர் வந்து கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். எ மைட்டி எம்பரர் அசோகா. The most famous ruler of ancient India was Emperor Ashoka.
ஸோ ஆப்வியஸாங்க அசோகரை தெரியாமல் இன்றைக்கி நம்ம யாருமே இருக்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு முக்கியமான எம்பரராக வந்துட்டு அசோகர் இருந்திருந்திருக்காரு. இட் வாஸ் டியூரிங் ஹிஸ் பீரியட் தட் புத்திசம் ஸ்ப்ரெட் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஏஷியா. ஸோ இவரோட காலகட்டங்களில் தான் வந்து புத்திசம் வந்து உலக அளவில் வந்துட்டு, அதாவது ஆசிய நாடுகளில் நிறைய இடங்களுக்கு பரவ ஆரம்பிக்குது. அசோகா கேவ் அப் வார் ஆஃப்டர் சீயிங் மெனி பீப்புள் கிரீவிங் டெத் ஆஃப்டர் த கலிங்கா வார். ஸோ கலிங்க போர் அப்படிங்கிற ஒரு நடக்குது. அந்த கலிங்கா வார்க்கு அப்புறம் அசோகர் வந்துட்டு கேவ் அப் தி வார், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் போர் சண்டையிட போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கிவ் அப் பண்ணிடுறாரு. ஹி எம்ப்ரேஸ்டு புத்திசம் அண்ட் தென் டிவோட்டட் ஹிஸ் லைஃப் டு ஸ்ப்ரெட் த மெசேஜ் ஆஃப் பீஸ் அண்ட் தர்மா. அதாவது ஒன்ஸ் அவர் வந்து கலிங்கா வாருக்கு அப்புறம் போர் நிறுத்தம் செஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் வேறு யார் கூடயும் போர் செய்ய மாட்டேன் அப்படின்னு இருக்காரு. தென் அந்த டைமில் அவர் வந்து புத்திசத்தில் ஜாயின் பண்ணுறாரு. தென் புத்திசம்ல சொல்லப்பட்ட பீஸ் அண்ட் தர்மத்தை வந்து, அதாவது வந்து அமைதி மற்றும் தர்மம், இந்த ரெண்டு வழியும் பரப்புறதுக்காக அவர் வந்து நிறையவே அவரோட லைஃப்பில் டிவோட் பண்ணுறாரு. அண்ட் his service for the cause of public good was exemplary. He was the first ruler to give up war after victory. அதாவது வெற்றிக்கு பின் போரை விட்டு போர் தொடுப்பதில்லை இனிமேல் யார் மேலே அப்படின்னு சொன்ன ஒரே மன்னர் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அசோகர் அப்படின்னு சொல்லப்படுது. He was the first to build hospitals for animals. This is very very important. ஸோ எந்த மன்னர் வந்துட்டு அனிமல்ஸ்க்காக ஹாஸ்பிட்டல் ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணாரு அப்படின்னு பார்த்தோன்னா அசோகர். அண்ட் he was the first to lay roads. ஸோ ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுலேயும் இவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அண்ட் தர்மச்சக்ரா வித் 24 spokes in our national flag was taken with the சாரநாத் பில்லர் ஆஃப் அசோகா. ஸோ அசோகருடைய சாரநாத் பில்லரில் இருக்கக்கூடிய தர்ம சக்கரத்தில் 24 வீட்கள் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம எடுத்து நம்ம நேஷ்னல் ஃப்ளாகில் சென்டரில் ப்ளூ கலரில் வச்சுருக்கோம். ஸோ ஈவன் தோ எம்பரர் அசோகா வாஸ் கிரேட், his greatness had been unknown till 20th century. ஸோ ஹிஸ்ட்ரியில் வந்து அசோகர் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் 20th century வரைக்கும் அவரை பற்றி எதுவுமே தெரியாமல் இருந்தது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ ஏன் அப்படின்னா அவரை பற்றின எந்த ஒரு எவிடன்ஸுமே நம்மளுக்கு கிடைக்கல. ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறது யார் அப்படின்னு வந்து பார்த்துட்டா வில்லியம் ஜான்ஸ். ஸோ மெட்டீரியல் எவிடன்ஸ் ப்ரொவைடட் பை வில்லியம் ஜான்ஸ், ஜேம்ஸ் பிரின்சிப் அண்ட் அலெக்சாண்டர் கன்னிங்கம் ரிவீல்டு த கிரேட்னஸ் ஆஃப் எம்பரர் அசோகா. ஸோ எம்பரர் அசோகா பற்றி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. வில்லியம் ஜான்ஸ், ஜேம்ஸ் பிரின்சிப் அண்டு அலெக்சாண்டர் கன்னிங்கம். இவங்க 3 பேர் தான் வந்து ஒரு மெட்டீரியல் எவிடன்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அசோகர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மன்னர் வாழ்ந்ததே நம்மளுக்கு தெரிய வருது. Based on these accounts, Charles Allen wrote a book titled The Search for the India's Lost Emperor, which provided a comprehensive account of Ashoka. So, இந்த 3 பேரும், அதாவது வில்லியம் ஜான்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப் அண்ட் அலெக்சாண்டர் கன்னிங்கம், இவங்க 3 பேரும் சேர்ந்து அசோகரை பற்றின நிறைய மெட்டீரியல் எவிடன்ஸை எடுக்கிறாங்க. அந்த எவிடன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி சார்லஸ் ஆலன் அப்படிங்கிறவர் ஒரு புக் எழுதுறாரு. இந்த புக் பேர் வந்துட்டு த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். ஸோ இந்த புக்கை வச்சு தான் வந்துட்டு அசோகரை பற்றின நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க முடியுது, ரைட்டுங்களா. ஒரு காம்ப்ரிஹென்சிவாக எழுதியிருப்பார். ஸோ புக் நேம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். And many researchers made thereafter brought Ashoka's glorious rule to light. ஸோ இவரோட மெட்டீரியல் திங்ஸ் எல்லாம் வந்து ஒன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அசோகர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இந்தியாவில் இருந்ததே வந்துட்டு தெரிய வருது. அண்ட் தென் தீஸ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வேர் அப்சர்வ்டு ஆன் த ராக்ஸ் சாஞ்சி ஸ்டூபா அண்ட் சாரநாத் பில்லர் அண்ட் ஹெல்ப் டு அண்டர்ஸ்டாண்ட் த கிரேட்னஸ் ஆஃப் அசோகா டு த வேர்ல்டு. ஸோ இவரோட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா ராக்ஸில் இருக்குது, அதாவது பாறைகளில் இருக்குது. தென் சாஞ்சி ஸ்டூபா அண்டு சாரநாத் பில்லர். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து அவரை பற்றின இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், அவரோட காலகட்டத்தை பற்றின ஒரு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் தெரிய வருது கிரேட்னஸ் ஆஃப் அசோகா. ஸோ ஓகேங்களா. ஸோ அவரோட கிரேட்னஸை பற்றி தெரிய வர்றது 20th centuryக்கு அப்புறமே. So Dhamma is a Prakrit word of the for the Sanskrit term Dharma, which means religious duty. ஸோ தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அது வந்து எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ப்ராக்ரித் வேர்டு தம்மா அப்படிங்கிறதுலேருந்து வந்துச்சு. தட் மீன்ஸ் ரிலீஜியஸ் டியூட்டி, வி ஹாவ் டு டூ ரிலீஜியஸ் டியூட்டி அப்படின்னு வந்து தர்மம் சொல்லுது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் what is history lesson of Samachir Kalvi book.
Thank you. Subscribe our channel for more upcoming videos.